தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 8 புலிக்காடு பகுதியில் அரசு நடுநிலைப்பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் கத்திரிக்கொல்லை பகுதியைச் சேர்ந்த 53 வயதான பாஸ்கர் என்பவர் 5ஆம் வகுப்பு ஆசிரியராக பணியாற்றி வந்தார். பாஸ்கர் கடந்த சில நாட்களுக்கு முன் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது ஒரு மாணவியை எழுந்து நின்று படிக்கும்படி கூறினார். மாணவி படித்துக் கொண்டிருந்த போது ஆசிரியர் பாஸ்கர் மாணவிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தார். இதுபற்றி மாணவி தனது பெற்றோரிடம் கூறி அழுதுள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் பள்ளிக்கு ஆவேசத்துடன் சென்றனர். தலைமை ஆசிரியை விஜயாவிடம் புகார் கூறினர். ஆசிரியர் பாஸ்கர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தினர். ஆனால் அவர் ஆசிரியர் பாஸ்கர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தலைமை ஆசிரியையின் அலட்சியத்தால் கொந்தளித்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நேற்று பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியரை கைது செய்ய வேண்டும் என வாக்குவாதம் செய்தனர். இதனால் பள்ளியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிறகு பட்டுக்கோட்டை அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று ஆசிரியர் பாஸ்கர் மீது மாணவியின் பெற்றோர் புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் பள்ளிக்கு சென்று ஆசிரியர் பாஸ்கரிடம் விசாரணை நடத்தினர். 5ஆம் வகுப்பில் பயிலும் மற்ற மாணவிகளிடமும் விசாரணை நடத்தினர். அப்போதுதான் இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்தன. 5ஆம் வகுப்பில் மேலும் 6 மாணவிகளுக்கும் அவர் பாலியல் தொல்லை அளித்தது தெரியவந்தது. இது தொடர்பாக ஏற்கனவே அந்த மாணவிகளும் தங்கள் பெற்றோரிடம் சொல்லி அழுதுள்ளனர். அந்த பெற்றோர்களும் தலைமை ஆசிரியை விஜயாவிடம் புகார் கூறியுள்ளனர். அப்போதும் கூட தலைமை ஆசிரியர் விஜயா கண்டுகொள்ளவில்லை என விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து ஆசிரியர் பாஸ்கர் அவருக்கு உடந்தையாக இருந்ததற்காக தலைமை ஆசிரியை விஜயா ஆகியோரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்கமாக பள்ளிகளில் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் ஆசிரியர் மட்டும் கைதாவார். இங்கு உடந்தையாக இருந்த தலைமை ஆசிரியையும் கைது செய்யப்பட்டிருப்பது குற்றச் செயலின் தீவிரத்தை காட்டுவதாக பெற்றோர் கொதிப்புடன் கூறுகின்றனர். பாலியல் தொல்லை புகாரில் ஆசிரியர் தலைமை ஆசிரியை கைது செய்யப்பட்ட சம்பவம் தஞ்சாவூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.